இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடை நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து உபவாசமும் 7 விதமான கேள்விகளும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்றைக்கு வேதாகமத்தில் அநேக இடங்களிலே உபவாசத்தை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே அநேக கேள்விகள் எழுவது உண்டு. கிறிஸ்தவர்கள் உபவாசிக்கலாமா? நாம் உபவாசிப்பது உண்மையா? உண்மையிலே நம்ம உண்மையாகவே நாம் உபவாசனால ஏற்படுத்துகிறோமா என்று சொல்லி கேள்வி கேட்பது உண்டு. வேதத்திலும் இதற்கான அநேக காரியங்கள் பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த காரியத்தை குறித்து அநேக சிந்திப்பது உண்டு. உபவாசனா இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஒரு பகுதியை குறிப்பிட்டு உபவாசத்தை குறித்து நாம் விவாதிப்பது உண்டு. இங்கே ஏசாயா 58:6-7 அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுவிக்கிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம் என்று இந்த பகுதியை சுட்டிக்காட்டி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதை குறித்து சுட்டி காட்டிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, பசியாக இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துடணும், இன்னும் வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்துடணும். இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டா உபவாசிக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடித்து விடுகிறார்கள். இதை குறித்து விவாதிக்கிறவங்க அநேகராக இருக்கிறாங்க. ஆனால் இதன் பின்னணியை நீங்கள் பார்த்து கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி எதற்காக இந்த வசனத்தை குறிப்பிட்டார் என்பதை அறிந்து இதை விவாதிக்க வேண்டும். பாருங்க, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஒரு நாள் அவர்கள் உபவாசிக்கிறாங்க. அவர்கள் உபவாசிக்கும் போது ஆண்டவருடைய உதவியை நாடி தேடி ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் உபவாசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பதில் கேட்கப்படணும், அவங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் உபவாசனால ஏற்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே அவர்களுக்கு நீதி கிடைக்கல, அவர்கள் நியாயம் விளங்கல, கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிற வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசி அவர்களோடு பேசுகிறார். பாருங்க, இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க, அவங்க சூழ்நிலையில எப்படி இருக்காங்க, அவர்கள் பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்காமையும் அவர்கள் எஜமான் அவர்களுக்கு கீழே வேலை செய்கிற வேலைக்காரர்களுக்கு அவர்கள் சரியான உதவிகள் கொடுக்காம அவர்கள் சிறுமையானவர்களுக்கு அவர்கள் பதில் அளிக்காதபடி இருந்து கொண்டு காரணங்கள் நல்ல உதவி செய்யாம எல்லா காரியம் ஒண்ணுமே செய்யாதபடி இருந்து கொண்டு பசியா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆகாரம் கூட கொடுக்காம என்ன செய்யறாங்க, உபவாசிக்கிறாங்க. அதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி கர்த்தர் அந்த நாட்களிலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை தான் இந்த பகுதியில குறிப்பிடப்பட்ட ஒரு நாள் கூட ஜனங்களுக்கு அவர்கள் பசியா இருக்கக்கூடாது, அவர்களுக்கு பசிக்கு ஆகாரம் கொடுக்கணும், அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டா உபவாசம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி விடுகிறோம். அதல்ல பிரியமானவர்களை, இன்றைக்கு உபவாசிக்கும் போது இதெல்லாம் நீங்க பார்க்கணும். கர்த்தர் உபவாசனால ஏற்படுத்துகிறது நல்லதுதான். ஆனால் இந்த வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு நாம் என்ன செய்கிறோம், நம்மை ஒடுக்காதபடி, கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்காதபடி, கர்த்தர் சமூகத்திலே இல்லாதபடி நம்ம என்ன செய்கிறோம், உபவாசனாலை நியமிக்காமல் விட்டு விடுகிறோம். வசனம் சொல்கிறது, இந்த காரியங்களை கிறிஸ்தவர்களாகிய நாம் உபவாசிக்கணுமா, அந்த கேள்வியெல்லாம் கேட்கும் போது ஒன்னே ஒண்ணு நினைவுக்கு வரணும். நாம் எதற்காக இந்த காரியம், ஆண்டவர் எதற்காக இந்த வசனத்து மூலமாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எதற்காக சொன்னார்னா, 1 பேதுரு 5:5 தேவன் பெருமையுள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், ஆதலால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறான்னு சொல்ற. அப்போ இந்த உபவாசத்துல தாழ்மைப்படணும். 2 சாமுவேல் 22:28 சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திறக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உபவாசம் என்பது கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவது.
என்னும் சங்கீதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற சங்கீதம் 35:13 தாவீது சொல்றான், நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். பாத்தீங்கன்னா, இந்த தாழ்மை என்பதை குறித்து அந்த உபவாசம், இந்த உபவாசிக்கும் போது நமக்குள்ள என்ன ஏற்படுது, ஏசாயால குறிப்பிட்டது போல இதெல்லாம் கொடுத்துட்டோன்னா உபவாசம் அப்படி இல்லை, நம்ம தாழ்த்தணும், இதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து இதெல்லாம் செய்து தாழ்த்தணுங்கிறத தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற. இன்னும் வசனம் அதிகாரப்பூர்வமாக நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்ரா அந்த புத்தகத்திலே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, எஸ்ரா அவன் உபவாசத்தின் போது தன்னை தாழ்த்துகிறான். தன்னோடு இருந்தவர்களை ஆண்டு சமூகத்திலே தாழ்த்தும் காரியத்தை நாம் பார்க்கலாம். எஸ்ரா 8:21 அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகோவா நதியண்டிலே உபவாசத்தை கூறினேன் என்று சொல்லி எஸ்ரா அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறார். பாருங்க, இங்க எஸ்ரா ஒரு வேத பாரகர். அவன் என்ன செய்யறான்னா, வேதத்துல தேறினவனா இருக்கிறான். அவன் பாருங்க, அவன் நியாயப்பிரமாண புத்தகத்துல எல்லா காரியத்தையும் வாசிக்கிறான். இன்னும் அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, செருபாபேல் என்ன செய்யறான், மீண்டுமா ஆலயத்தை கட்டுறான். இங்க இன்னும் நெகேமியா அலங்கத்தை இடிஞ்சு போன அலங்கத்தை கெட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா எஸ்ரா என்ன செய்யறாருன்னா, அந்த ஆராதனையும் கர்த்தர் சமூகத்திலே ஆராதிப்பதற்கும் மக்களை ஆயத்தப்படுத்துகிறான். எஸ்ரா 7:16 இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசையின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனுடைய கர்த்தரும் கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் சமூகத்திலே தாழ்த்துங்க. அந்த சமூகத்துல இந்த உபவாச நாள்ல கிறிஸ்தவர்களாகிய நாம உபவாசிக்கணும், நிச்சயமா உபவாசிக்கணும். நம்ம உபவாசிக்கும் போது நம்மை தாழ்த்துறோம். இந்த எஸ்ரா தாழ்த்தும் போது, அவன் தன்னையே தாழ்த்தும் போது அங்கே கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்று தருகிறது. என்ன பார்த்தீங்கன்னா, உபவாசத்தை ஜனங்கள்கிட்ட சொல்றான். உபவாசம் அவன் பிரயாணப்படும் போது ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவன் கொண்டு வந்த பொக்கிஷங்கள்லாம் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி அந்த பிரயாண வேலையில எஸ்ரா என்ன செய்யறான்னா, அவன் ஜனங்களுக்காக தன்னை தாழ்த்தி உபவாச நாளை ஏற்படுத்துகிறான். எஸ்ரா கர்த்தர் சமூகத்திலே உபவாச நாளை ஏற்படுத்தினது போலவே நாமும் கூட இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாமும் கூட 40 நாட்கள்ல எத்தனை பேர் உபவாசிக்கிறோம், உபவாச நாளை ஏற்படுத்துகிறோமா? ஆண்ட சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்ம கூட, அவர் கர்த்தருடைய கரம் எஸ்ராவோடு இருந்து, ராஜா சொல்ற அவன் சொன்னதெல்லாம் ராஜா செய்கிறான். நீங்க கூட இந்த உலக வாழ்க்கையிலே கூட அநேக காரியங்கள் நமக்கு கிடைக்கலையே, இவ்வளவு சூழ்நிலையில இப்படி இருக்குது அப்படி இருக்கே நம்ம புலம்பிட்டு இருக்கலாம். நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவருடைய கரம் உங்களோட கூட இருக்கும். கர்த்தர்ட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஏசப்பா, நானும் கூட உபவாச நாளை ஏற்படுத்தணும், என்ன தாழ்த்தணும், இப்படிப்பட்ட காரியம் எனக்கு வேணும், உடைய கரம் என் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவோடு பேசுங்க ஏசப்பா. நம்முடைய வல்லமை இறங்கட்டு ஏசப்பா. இன்றைக்கு கூட ஏசப்பா, அந்த கிறிஸ்தவர்களாக நாங்க உபவாசிக்கணுமா, அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட எங்க இருதயத்துல அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் கூட எங்களை எஸ்ரா தன்னை தாழ்த்தின போது கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது போல ஏசப்பா, நாங்க இன்னைக்கு எங்களை தாழ்த்துறோம் ஏசப்பா. உடைய கரம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவோடு இருப்பதற்காக நன்றி செலுத்தி உடைய கரத்திலே கொடுத்து தாழ்த்தி விரும்பியாக துதிகன மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பெருமுள்ள கேட்கிற பிதாவே, ஆமென்.